ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல கருடரோட பங்கு என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். கருடர் யாரு? கருடர் மகாவிஷ்ணுவோட வாகனம். கஜேந்திர மோட்சத்துக்கு கூட கருடர் மேலதான் மகாவிஷ்ணு கஜேந்திரன்ற யானைக்கு மோட்சத்தை கொடுக்கிறாரு. அப்படி கருடர் எப்பயுமே மகாவிஷ்ணுக்கு வாகனமா இருக்கிறதுனால அவருக்கு பெரிய திருவடி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா ஹனுமனுக்கு சிறிய திருவடி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கருடர் தான் பெரிய திருவடி. கருடரோட தொண்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால கருடரோட ஆழ்வார் அப்படின்ற ஒரு பேரும் சேர்ந்து கருடாழ்வார் அப்படின்ற பேரோட நம்ம கும்பிடுற எல்லா விஷ்ணு கோயிலையும் கண்டிப்பா ஒரு சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதியில கருடர் சேவை சாதிக்கிறாரு. ராமர் அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கூட இருக்கிற சங்கு சக்கரம் ஆதிசேஷன் எல்லாம் நாங்களும் பிறந்து ராமருக்கு தொண்டு புரிய போறோம் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் நானும் பிறக்கிறேன் அப்படின்னு வராரு. கூடவே பார்வதி தேவி நானும் பிறக்கிறேன் அப்படின்னு வராங்க. சிவனும் பார்வதியும் சுமித்ரையோட அமிர்த பாயாசத்துல ஐக்கியமை இருக்கும் போது மகாவிஷ்ணு கருடரை கூப்பிட்டு சிவன் பிறந்து கஷ்டப்படுறதுல எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை, அதனால அந்த பாயாசத்தை சுமித்ரை பருகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டளைக்கேற்ப கருடர் சுமித்ரையோட அமிர்த பாயாசத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கருடரோட கையில இருக்கிற அமிர்த பாயாசம் எப்படி அஞ்சனா தேவி கைக்கு கிடைச்சது, அதை மூலியமா எப்படி ஹனுமன் பிறந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற ஹனுமன் கார்டோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல கருடருக்கு ஏன் பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே மகாவிஷ்ணுவோட கட்டளையை மீறாத கருடருக்கு நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் தானே கொடுத்தாகணும். இன்னும் நீங்க இந்த கருடரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.